சட்டமும் வெளியான தகவல் ரேஷன் அடையாளருக்கு முக்கியமான தகவல் வெளியிலுது. அது என்னப்பா பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் உடனே இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் வாங்க முடியாது. ஏழை எளிய மக்களுக்காக அரசு தரப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ரேஷன் திட்டம். இத்திட்டத்தின் கீழ் அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். 2020ஆம் ஆண்டில் கொரோனா பிரச்சினை வந்த சமயத்தில் மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கும் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் பயன்களை பெற பயனாளிகள் ரேஷன் கார்டு வைத்திருப்பது அவசியம். ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு கிடையாது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே ரேஷன் உதவிகள் கிடைத்துவிடாது. ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை முடித்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் தொடர்ந்து கிடைக்கும். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் KYC சரிபார்ப்பு செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ரேஷன் கார்டில் அவர்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும். KYC சரிபார்ப்பு என்பது வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்ளும் ஒரு நடைமுறையாகும். இது பொதுவாக வங்கிகளில் செயல்படுகிறது. வங்கிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இப்போது KYC சரிபார்ப்பு வந்துவிட்டது. ரேஷன் அட்டைதாரர்களும் KYC சரிபார்ப்பு செய்து கொள்வதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இந்த அப்டேட்டை முடிக்க செப்டம்பர் 30 கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ரேஷன் கார்டுக்கு KYC சரிபார்ப்பு செய்வதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் இந்த வேலையை முடிக்கவில்லை என்றால் ரேஷன் பயனாளிகள் பட்டியலில் இருந்து அவர்களது பெயர் நீக்கப்படும். ரேஷன் கார்டும் நீக்கப்பட்டுவிடும். ரேஷன் கார்டு நீக்கப்பட்டால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் எதையும் வாங்க முடியாது. அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது. ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை இன்னும் நிறைய பேர் முடிக்கவில்லை. இதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ரேஷன் கடைகளில் உள்ள மெஷின்களில் கோளாறு போன்ற சிரமங்களும் காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரேஷன் கார்டு KYCக்காக கடைசி தேதி டிசம்பர் 31 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறைய பேர் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக சொந்த ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு செல்கின்றன. மாநிலம் விட்டு மாநிலம் வருகின்றன. இது போன்ற சூழ்நிலையில் மற்ற மாநிலங்களும் ரேஷன் கார்டின் பலனை பெறுவதற்கான KYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பு செய்வது பெரிய விஷயமே இல்லை. அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று அங்குள்ள கைரேகை பதிவு மெஷினில் உங்களுடைய கைரேகையை வைத்து சரிபார்ப்பு செய்யலாம். பல இடங்களில் கருவிழி ஸ்கேன் பதிவும் செய்யப்படுகிறது. ரேஷன் கார்டு குடும்ப தலைவர் மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.